சங்கீதம் 22 24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த இடத்துல அருமையா ஆண்டவர் சொல்லுவார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை. அப்படின்னா சில பேர் உபத்திரவப்படுறோம் நம்ம. அந்த உபத்திரவப்படுகிறவர்களையும் அற்பமா கர்த்தர் எண்ண மாட்டாராம். ஏன்னா நம்ம பாடுகள் பிரச்சனைகள் வெளியா இருக்கும்போது உலகம் நம்மள என்ன வேணாலும் சொல்லும், மனுஷங்க நம்ம என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல அருமையா ஆண்டவர் சொல்வாரு, அவர் அற்பமா எண்ணப்பட்டார். ஏன்னா அவர் அற்பமா எண்ணப்படுகிறவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர். அற்பமா எண்ணப்படுகிறவர்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். வேதம் அருமையா சொல்லும், அவர் அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர். அற்பமா நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களா? ஒருவேளை நம்ம குடும்பத்துல நம்மளுடைய ரிலேஷன்ஸ் அப்படி இருப்பாங்க, நம்முடைய சபைகள்ல சில நேரத்துல நம்மள எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நம்மள அற்பமா பார்ப்பாங்க. சில நேரத்துல நம்ம அற்பமா மனுஷங்களுக்கு முன்னாடி எண்ணப்படுவோம். எப்படின்னா, அவங்கள விட நம்மளுக்கு நல்ல வசதி இருக்குது, இவளை விட எனக்கு நல்ல வசதி இருக்குது, இவங்களை விட நம்ம நிறைய பணம் வச்சிருக்கோம், பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு சில இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற நம்மள அவங்க அற்பமா பார்ப்பாங்க. அற்பமா பார்க்கணும்னா அவங்க அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும் போது அற்பமா பார்ப்பாங்க. வேதம் சொல்லுதும், ஆகார் அடிமை பெண் தான், பட் ஆனா அவ கற்பம் தரிச்சுக்கும் போது நாச்சியாரை அற்பமா எண்ணுவா. அதாவது சாரால இவ அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிருவா. அவ்வளவு நாள் ஆகார அவ கொண்டு பராமரிச்சு எவ்வளவோ காரியங்களை ஆகாருக்கு சாரால் செய்வா. ஆனா இவ கற்பம் தரிச்ச உடனே அவன் சாரால அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்பதான் சாரால் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எனக்கும் உமக்கும் நடு நின்று கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராகன்னு ஆபிரகாமை பார்த்து சாரால் சொல்லுவா. நல்ல கவனிங்க, அற்பமாய் நம்ம எண்ணப்பட்டாலும் அற்பமா எண்ணப்படுகிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இன்னும் அதுக்கு அகைன்ஸ்டா பார்த்தோம்னா, நம்மளை யாரு அற்பமா என்றாங்களோ அதற்கு மேலாக நம்மளுக்கு பிளெஸிங்ஸை கொடுத்து கர்த்தர் அதை நிரூபிப்பார். அதுதான் பெரிய விஷயம், அதுதான் பெரிய காரியம். ஆதியாகமம் 29:31 இருக்கும், லேயால் அற்பமா எண்ணப்பட்டார் என்று கர்த்தர் கண்டு. நல்ல கவனிங்க, ஆக்சுவலா யாக்கோபு கல்யாணம் பண்ணது ராகேல கல்யாணம் பண்ணிட்டு ராகேல விரும்பினாலும் ஆண்டவர் யாக்கோபு போய் தான் மாமனார்ட்ட கேட்கும் போது எனக்கு ராகேல கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் யாக்கோபு கேட்பார். பட் ஆனா லேயால் இதுல எந்த விதத்திலையும் சம்பந்தப்படலைனாலும் ஆட்டோமேட்டிக்கா லேயாலுக்கு அந்த பிளெஸிங்ஸ் போயிடும். லேயால ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்ப லேயால் அற்பமா எண்ணப்படுறா அப்படின்னா, என்னதான் யாக்கோபுக்கு லேயால் மனைவியா இருந்தாலும் அவளை ஒரு மாதிரி ராகேல் ட்ரீட் பண்ணும்போது, ராகேல் ஒதுக்கி வைக்கும் போது ஆண்டவர் பாக்குறாரு, நான் இவளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது இவ யாரு அற்பமா என்றதுக்குன்னு சொல்லி லேயால கர்த்தர் பைபிள் சொல்லும், அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். பார்த்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள். நல்ல கவனிங்க, இந்த கம்பாரிசனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இவங்க என்ன அற்பமா நினைக்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன்ல நான் அற்பமா பார்க்கப்படுறேன், எனக்கு அற்பமா இருக்கிறதுனால ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. சில பேர்லாம் அப்படிதான், ஒரு சில பேர் குவாலிட்டியா இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்கன்னா அவங்க உள்ளூர்ல இருந்தாலும் போய் பத்திரிக்கை வைப்பாங்க. அப்பனா நம்ம ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது என்ன செய்வாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு வந்தாவா வரலன்னா போ, இந்த மாதிரியா அவங்க ட்ரீட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை நம்மள பினான்சியலா வச்சு பார்ப்பாங்க, ஒருவேளை சில மனுஷங்க ஸ்டேட்டஸ் நம்ம ஈக்குவலுக்கு இவங்களாம், இந்த மாதிரி பலதரப்பட்ட விதத்துல மனுஷங்க அற்பமாய் பார்க்கிற உலகம் தான் இது. பட் பைபிள் சொல்லுது, நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டால் கர்த்தர் அந்த அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த டிஃபரன்ஸை அவர் கண்டிப்பா காமிப்பார். எப்படின்னா, லேயால் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்வார். அது பாருங்க, அவருடைய கிரியைகள் எவ்வளவு, அதாவது சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு பயங்கரமா கிரியை செய்யறாருன்னு. இப்ப ராகேல் போய் யாக்கோபிட்ட கேப்பா, எதுக்கு எனக்கு கற்பம் தரிக்கலன்னா, யாக்கோபு ஈஸியா சொல்லுவார், உன் கற்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்காரு அப்படின்னு. அதாவது என்னதான் நேசிச்சாலும் என்னதான் இருந்தாலும் செக் வச்சிருவார். அழகா யாக்கோபு சொல்ல, உன் கற்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்காரு. அப்பனா இவளுக்கு புரியல, லேயால இவ அற்பமா நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரியா தடை இருக்குதுன்னு இவ கடைசி வரைக்கும் ராகேலுக்கு புரியல. ஆண்டவர் லேயால மறுபடி ஆசீர்வதிச்சு ஆதியாகமம் 29:31 லேயால் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 29:33 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். நல்லா எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த லேயால் சடனா குழந்தைகளை பெற்றுக்கொண்டுட்டே இருப்பா.
அவளுக்கு அந்த பலன் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அழகா டிஃபரன்ஸ் சொல்லித்தரேன். ராகேலுடைய பிள்ளைகள் 2 தான். யோசேப்பு பென்யமீன். இதுலயும் பென்யமீனை பெறும்போது ராகேல் மரிச்சிட்டா. அப்படின்னா இவளுடைய சரீரத்துல இருக்கிற பலன் 2 பிள்ளைகளை பெறுகிறதுக்கு தான் பலன் இருந்துச்சு. பட் அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு கர்த்தர் ஒரு ஸ்ட்ராங்கான பலனை கொடுத்திருக்கிறார். ஸ்ட்ராங்கான ஒரு கிருபை அவள்கிட்ட இருக்குது. அப்படின்னா அவ ராகேல் எகிப்துக்கு, அதாவது யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும்போது பென்யமீனை வழியில அவ பெற்றெடுக்கும் போதே மரிச்சு போயிடுவா. அவளுக்கு ஆயுசை நாட்கள் கம்மி. காரணம், அவளுக்குள்ள ஒரு திமிர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம அழகா இருக்கோம், நம்ம ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், நம்மள யாக்கோபு ரொம்ப நம்ம நேசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான கெத்திலே வாழ்றது அப்படிங்கிறது மாதிரி அவ வாழ்ந்தா. பட் ஆனா ஆண்டவர் அவளுக்குள்ள பிளெஸிங்ஸ ரொம்ப ஷார்ட் பண்ணார். லேயால் அப்படி இல்ல. அவளுடைய ஆயுசின் நாட்களும் ராகேலுக்கு கம்மி. பட் லேயால் எகிப்துக்கு போன யாக்கோபு கூட எகிப்துக்கு போய் எகிப்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பாக்குறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். இதுதான் விஷயம். இன்னைக்கு உங்களை அற்பமா பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் அவங்களை எல்லா விதத்திலையும் கரெக்டாவே வச்சிருப்பாரு அப்படின்னு கிடையாது. அவங்க அற்பமா பார்த்ததற்குரிய ஒரு கிரியைய அவருக்கு புரிய வைப்பார். எப்படின்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை சாதிக்கலாம். பட் ஆனா அப்படி இல்லாத நம்மளை பார்த்து அவங்க அற்பமா எண்ணும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, சரி இவ அற்பமா என்னன்னதாச்சே இவளை நம்ம சிக்ஷிக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர் தான். ராகேலுக்கு ஆயுசு நாட்களை ஷார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அவ பிள்ளைய பெற்ற அந்த பென்யமீனை கூட அவ வளர்க்கல, அதையும் லேயால் தான் வளர்த்திருக்கணும். நல்ல கவனிங்க. இந்த எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பிள்ளை எகிப்துக்கு போகும்போது எகிப்தினுடைய ஆசீர்வாதங்கள், எகிப்தினுடைய கொழுமை, எகிப்தினுடைய செழிப்பு, இது எல்லாத்தையும் லேயால் பார்த்தா. ஒருவேளை அவ கணவனால கூட அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். பட் ஆனா கர்த்தர் அற்பமா என்றத பார்த்தாரு அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். அற்பமா என்கிறத பார்க்கும்போது ஆண்டவர் அவளை பிளஸ் பண்ணுவாரு. ஆதியாகமம் 46:5 அருமையா தெளிவா இருக்கும். யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டா, இஸ்ரவேல் தன் குமாரரையும் தன் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பருவன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மனுஷங்களால நீங்க அற்பமா எண்ணப்படும் போது, மனுஷங்க உங்களை அற்பமா பார்க்கும்போது, அந்த அற்பமா பார்க்காத ஒரு பிளெஸிங்க கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சில பிளெஸிங்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக, ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குதுங்கிறதுக்காக உங்களை அற்பமா பாக்குறவங்க, நீங்க அவங்க பார்க்காத பிளெஸிங்ஸ கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். அவங்களுக்கு கொடுக்காத பிளெஸிங்ஸ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வைப்பார். எப்படின்னா, நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தா, ஆகார் சாரால அற்பமா எண்ணுவா. பட் சாராளுக்கு லேட்டா தான் வரும். பட் ஆனா சாராளுடைய பிளெஸிங்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன் நல்லா கவனிங்க. இதுதான் ஆண்டவருடைய இருதயம். அப்படின்னா அவ ஆகார் பார்க்கும்போது, பாத்தியா நீ இத்தனை வருஷம் ஆபிரகாம் கூட இருந்துட்டு ஒரு குழந்தை கூட உன்னால பெற முடியல, இன்னைக்கு நேத்து வேணாம், ஏன்னா ஆண்டவர் எனக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு விதமான பேச்சு இந்த மாதிரியா இருக்கும்போது, சாரால ஆண்டவர் வனாந்தரத்துல அலைய விடல, ஆகாரா கர்த்தர் வனாந்தரத்துக்கு போக வச்சிட்டார். என்னதான் அவளுக்கு ஒரு கிருபை பண்ணாலும் அது சாராளுடைய கிருபைக்கு கீழே தான் இருந்துச்சு. நல்ல கவனிங்க. இதுதான் ஆண்டவர் தருகிற பெரிய பிளெஸிங்ஸ். என்னதான் ராகேல ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் லேயாளுடைய பிளெஸிங்ஸ் தான் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. லேயாளுடைய சரீரத்தில் உள்ள பலன் தான் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. மனுஷங்க அற்பமா பாக்குறாங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அற்பமா பார்க்க மாட்டாரு. மனுஷங்க நம்மள ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சில நேரத்துல நம்ம எல்லாம் இதை அனுபவிப்போம். நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி போறது, இந்த மாதிரியான நிறைய சிச்சுவேஷன், நிறைய மனுஷங்க அப்படி இருப்பாங்க. அப்படின்னா நினைச்சுக்கணும், நம்மள ஒரு மாதிரி சீப்பா நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, நம்மள அற்பமா பாக்குறவங்க, நம்ம கிட்ட பேசுறதுக்கு கூட நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போகிறவங்க, அப்படிப்பட்ட மனுஷங்க இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இல்லாதது, இன்னும் அவங்க கிட்ட கர்த்தர் கொடுக்காத ஒரு பிளெஸிங்ஸ கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். அவருக்கு தெரியும் மனுஷங்க எப்படி அவர் இருதயத்தை பாக்குறதுனால, இவங்க நம்மளை பத்தி மனுஷங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலும் உண்மையா நீ ஏன் இருக்கன்னு கேட்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நம்மளுக்கு அது தெரியாது. ஒருவேளை அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய ஒருவேளை நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அன்பை பொழிகிற மாதிரி இருக்கும். பட் உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், நம்ம அவங்க அற்பமா நினைக்கிறாங்கிறதுக்காக நம்ம அற்பமானவர்கள் அல்ல. இதெல்லாம் விட இந்த சண்டையெல்லாம் இயேசு ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மனு உருவாய் இறங்கி வரும்போது ஒரு காரியத்தை சொன்னாரு. நீ
மத்தேயு 18:10 சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க நல்லா அந்த வேர்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எதுல கூட எச்சரிக்கையா இருக்கணுமா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா. இது யாருக்கு சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் சொல்றாரு. இப்ப நீ சபையில கார்ல வந்து இறங்கணும்னே கஷ்டப்பட்டு நடந்து வர்றவங்களை பார்த்து நீ அற்பமா எண்ணாத. ஏன் அப்படி எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். அப்படின்னா நீ உன்னை யோசிக்கணும், நீ சபையில எவ்வளவு நீ குவாலிட்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும், நீ எவ்வளவு பெரிய குவாலிட்டியான பொருட்களை யூஸ் பண்ணாலும், உனக்கு இருக்கிற அதே தேவதூதன் தான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம சபைக்குள்ள வர்றவங்களுக்கும் கர்த்தர் தூதர்களை கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது அது அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இதை சொல்லி வச்சிருக்காரு. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி. அப்படின்னா அவன் நீ பணக்காரன்னா, நீ உனக்கு வசதி இருக்கலாம், நீ எல்லா விதத்திலயும் சங்கல சம்பூர்ணத்தை அனுபவிச்சிருக்கலாம். சரி, நான் உனக்கும் தேவதூதனை கொடுக்குறேன். ஆனா அதே மாதிரிதான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறவங்க, தரித்திரத்துல இருக்கிறவங்க, அவங்களும் என் பிள்ளையா இருக்கிறதுனால இந்த பாரபட்சம் பார்க்காம அவர்களுக்கும் நான் தேவதூதர்களை கொடுக்கிறேன். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர்ட்ட வந்து அந்த அப்படிப்பட்ட பாரபட்சம் கிடையாது. அவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்துல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் இந்த கம்பாரிசனை தான் அழகா சொல்லுவார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாயினாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்களே. இதனாலதான் இதைதான் யாக்கோபு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்க யாக்கோபு எழுதின நிருபத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த யாக்கோபு அப்போஸ்தலராகி யாக்கோபு கிடையாது, ஆண்டவருடைய இயேசுடைய சகோதரன். அந்த சகோதரன் எழுதின நிருபம் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு அருமையா சொல்லுவாரு, நீங்க சபையில ஒருத்தன் வெண்வஸ்திரம் தரித்து உட்காரும் போது இந்த நல்ல இடத்துல உட்காரு, தரித்திரன் வரும்போது இந்தாங்க கூட இந்த ஒரு இடம் இந்த வச்சுக்கோ, இந்த பாரபட்சத்தை நீ பார்க்காத. ஏன் பார்க்க கூடாதுன்னா, ஒரே ஒரு குவாலிட்டி, நீ ஆராதிக்கிற தேவன் அவருக்கும் தேவதூதனை கொடுத்திருக்காரு, உனக்கும் தேவதூதனை கொடுத்திருக்காரு. இந்த கம்பாரிசனுக்குள்ள நீ வரக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்துல யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. ஒருவேளை சர்ச்சுக்குள்ள அந்த சண்டை இருக்குதோ இல்லையோ, வெளியில நம்ம பாக்குற பிள்ளைகளையும் அற்பமா எண்ணக்கூடாது. ஏன் அப்படி? அவர்களும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்காங்க. விஷயம் வந்து அதுதான். மனுஷங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ ரட்சிக்கப்படலையோ, ஆனா வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய சாயலாக தான் மனுஷனை படைச்சிருக்காரு. ஒருவேளை அவங்களுக்கு கர்த்தரை தெரியாம இருக்கலாம், பட் ஆனா அவங்க தேவனுடைய சாயல், இருக்கிறதுனால அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. இந்த இருதயம் இருக்கும்போது, இந்த இருதயம் வந்து நம்ம கிட்ட வரவிடாதபடி நம்ம பார்த்துக்கிடணும். ஒருவேளை நம்ம அற்பமா எண்ணப்படலாம், நம்ம அற்பமாய் தள்ளப்படலாம். அவரோட குடும்பத்துல சொந்தக்காரங்க முன்னாடி எத்தனையோ பேர் நம்மள அற்பமா பார்க்கலாம், எத்தனையோ பேர் நம்மள அற்பமா எண்ணலாம். பட் ஆனா அவங்களுக்கு கிடைக்காத பிளெஸிங்ஸை கர்த்தர் நம்மளுக்கு கிடைக்க வைப்பார். ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய இருதயமும் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1:28 அருமையா ஆண்டவர் சொல்லுவாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நல்ல நீங்க அற்பமா எண்ணப்படுறவங்களை வச்சுதான் கர்த்தர் அருமையா ஆசீர்வாதங்களை தருவார். அற்பமா ஒதுக்கப்படுறவங்களை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்பமா மனுஷங்க நம்மள நினைச்சாதான் கர்த்தர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெரிய பிளெஸிங்ஸ வச்சிருக்கிறார். அதாவது லேயால் யூதாவை பெற்றெடுக்கும் போது கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுவா. இந்த யூதா, இந்த கோத்தரத்தை தான் கர்த்தர் அருமையா அவரு இந்த பூமிக்கு வருகிறதுக்கு தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க, பென்யமீன் யோசேப்பை வச்சு கர்த்தர் போஷிக்கலாம், பட் ஆனா யோசேப்பினுடைய வம்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பட் அற்பமா எண்ணப்பட்ட யூதாவினுடைய வம்சத்தை தான் கர்த்தர் இந்நாள் வரையிலும் யூதா கோத்திரம்னு கடைசி வரைக்கும் சொல்வார். இல்ல கவனிங்க, மனுஷங்க உங்களை அற்பமா என்றாங்களா, கர்த்தர் உங்களுக்கு அற்பமா எண்ணப்பட்டதுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். அதனால நம்மள அப்படி பாக்குறாங்க, நம்மள அப்படி பேசுறாங்க, நம்மள உதாசீனப்படுத்துறாங்க, நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் அதை அருவருக்க மாட்டார். ஆண்டவர் அவங்கள தள்ள மாட்டார். வேதம் சொல்லுது அருமையா அவரை அற்பமா எண்ணாங்க, பட் ஆனா பிதா அவரை மூளைக்கெல்லாம் வச்சார். இதுதான் வேதத்தினுடைய ரூல். கர்த்தர் இந்த வேலையில நம்ம அற்பமா எண்ணப்படுகிறதை, எந்த விஷயத்துல நம்ம அற்பமா எண்ணப்படுறோமோ அந்த விஷயத்தை கர்த்தர் கையில் எடுப்பார். ஏன்னா அவர் அற்பமா எண்ணப்படுகிறதை அவர் பார்க்கிறவர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அற்பமா எண்ணப்பட்ட உங்களைதான்
கர்த்தர் அவங்க எல்லாத்தையும் வெட்கப்படுத்தும்படி பலவீனமான அற்பமான உங்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த கிருபைக்காக கர்த்தரை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் சுவாமி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றிப்பா. நீர் அருவருக்காமலும் அற்பமா எண்ணாமலும் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமலும் இருக்கிற தேவன். காரணம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீங்க ஒருவனாலும் அற்பமா எண்ணப்பட, இவனுக்கு இது வேணும், இவன் பாவம் செஞ்சுட்டான் அதனால இதை அனுபவிக்கிறான், இவனுக்கு இது வேணும், இது இந்த பாடி இவன் படணும்னு நீங்க அப்படி தண்டிச்சு சந்தோஷப்படுற ஒரு தேவன் அல்ல சுவாமி. ஆண்டவரே, அந்த உபத்திரவத்துல பார்த்து அந்த உபத்திரவத்துல அற்பமா எண்ணாம கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, இந்த வேலையில எந்த விஷயத்துல நாங்க அற்பமா எண்ணப்படுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த மனுஷங்களுக்கு முன்னாடி நாங்க அற்பமா எண்ணப்படுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். யார் எங்களை அற்பமா பாக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நீங்க அதையெல்லாம் பாக்குறீங்கப்பா. அந்த விஷயத்துல கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்வீராக. உம்முடைய நீதி அதுல வெளிப்படத்த சுவாமி. ஆண்டவரே, நீர் அப்படி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல இந்த அருமையான பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்காக ஆண்டவரே, ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதி வைத்திருக்கிறவர் அப்பா. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரே, இந்த கூடுகையில வந்து கலந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நீர் அந்த பெயரை ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைத்து நாங்க ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிறபடியினால், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறபடினால் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களை நினைத்தருள், எங்களை ஆசீர்வதியும். தெய்வீக பாதுகாவல் எங்களோடு இருக்கட்டும். தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய ஊழியங்கள்ல, எங்களுடைய வேலைகள்ல, எங்களுடைய பிரயாசங்கள்ல, எங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய கரம் பலமாய் இருக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவரா எங்களுக்கு முன்னே போவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளிலும் கர்த்தாவே, உங்களுடைய கரம் அவர்கள் மீது இப்பொழுது இறங்கட்டும். தடைகளை நீக்கி போடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.